தென்காசி நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சியின் கடையநல்லூர் தொகுதி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய திமுக முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் முத்துப்பாண்டியன், எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கிறோம், இதுவரை நான் வேட்பாளரை பார்க்காமல் இருப்பது இந்த தேர்தலில் மட்டும்தான். திமுக வேட்பாளர் யார் என்றே தெரியவில்லை என்றார். இந்த தடவை வேட்பாளர் யாருங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு, தெரியல. ஏன்னா எங்களுடைய ஆதங்கம் அதை விட அதிகமா இருக்கு. அதனால உங்களுடைய ஆதங்கத்தை அங்க முழுக்க ஏத்துக்கிட தயாரு. நீங்க மாவட்ட கழகத்துக்கு வாங்க, எல்லாரும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல, நானும் வரேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். நீ என்ன பண்ண போற? கடந்த சட்டமன்றத்துக்கு உரிய மரியாதை கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்தையும் வேலை வாங்கணுமா, இல்ல வேலை வாங்காம இருக்கணும்? ஆனா கேட்டிருப்போம். ஏன்னா உரிய மரியாதை எங்களுக்கும் கொடுக்கல, உங்களுக்கும் கொடுக்கல. இந்த தூதியை அவங்க கண்ணு கிடையவில்லை. நான் நைட்டு பேசினேன், கடையனூர் சட்டமன்றம் அனாமத்தா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசினேன். அதனால உங்களுடைய ஆதங்கத்தை முழுக்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். வாங்க போவோம். தென்காசி மாவட்ட செயலாளர் கண்டு கொள்ளாததால் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் பின்னடைவை சந்தித்துள்ளதாக முத்துப்பாண்டியன் தெரிவித்தார். இந்த தடவை நம்ம ஒற்றுமையா இருந்து செயல்படணும். வாங்க, தென்காசிக்கு வாங்க. இப்ப சிலத்தறி வர, நானும் வரேன், பொறுப்பாளர் வர சொல்லுவோம். இன்னைக்கு அது முடிவு எடுப்போம். ஒண்ணு மாத்திக்கிறதே கிடையாது. நாங்களே வேலை செய்ய முடியாது, நீங்களும் வேலை செய்ய முடியல. இது இப்ப செல்லத்தர இந்த கூட்டத்தை ஏன் கூட்டிங்கன்னா நம்ம கூட்டணி கட்சியை தான் ஆரவாரப்படுத்தணும். அவர் மாவட்டத்தில் கூட இதோட செழிப்பா இருக்கும், கடையில நல்லா இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நகரத்தை உள்ளாட்சி தேர்தல் நல்லா சிறப்பா நடந்துச்சு. ஆனா இப்ப ஒரே